பொறுத்திருந்து பாருங்க என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்றதுதான், சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க. என்னடா ஆட்டத்தை ஆட போற? என்ன ஆட்டம் ஆட போற? என் ஆட்டத்தை பாருங்க, என் புண்ணாக்க பாருங்கன்னு. பரதநாட்டியம் ஆட போறியா, குச்சிப்புடி ஆட போறியா? கொலுசு வாங்கி அப்புறம்டா பெங்களூர்ல இருந்து காலில் கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாருக்கும் கேட்கற மாதிரி ஆடு. அதான் நீ போட்ட ஆட்டத்தை உலகமே பார்த்தாச்சே. மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனியே, அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே. இன்னென்ன ஆட்டத்தை பார்க்கணும். மனசாட்சின்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க. தமிழ்நாடு காவல்துறை விசாரணை கலைச்சாங்கல்ல சீமான, அப்ப நேர்மையா அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்றதுக்கு துப்பு இல்லாம பயந்து ஓடியாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கின்னு அதுக்கப்புறம் உட்காந்து பிரஸ் மீட்டா உட்காந்து கதை ஆனதுன்னு உட்காந்துருக்கிறோம். என் ஆட்டத்தை பாருங்க, என் புண்ணாக்க பாருங்கன்னு. என்னடா ஆட்டத்தை ஆட போற? என்ன ஆட்டம் ஆட போற? பரதநாட்டியம் ஆட போறியா, குச்சிப்புடி ஆட போறியா? அடுத்த மாசம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்ல உன் கேஸ். அதுல என்ன உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷன் வச்சிருக்காங்க. கொலுசு வாங்கி அப்புறம்டா பெங்களூர்ல இருந்து காலில் கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாருக்கும் கேட்கற மாதிரி ஆடு. அதான் நீ போட்ட ஆட்டத்தை உலகமே பார்த்தாச்சே. மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனியே, அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே. இன்னென்ன ஆட்டத்தை பார்க்கணும். மக்களை முட்டாள் நினைச்சுன்னுக்கிறியா? என்னைக்கு நீ என்னைய தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான். என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. பிச்சை எடுப்படா, நாசமா போவ. பிரஸ் கூட முன்னாடி எப்படியோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? துப்பு கட்ட நாய். அந்த கேஸ் பொம்பளை பிள்ளை கேஸ் என்னன்னு சால்வ் பண்றதுக்கே யோகியதே இல்லையா? இவங்கிட்ட போய் தமிழ்நாடு கொடுக்கணுமா, இவன் முதலமைச்சராய் கிழிப்பானா அப்படின்னு நினைச்சிட்டு சொல்ல முடியாம உட்காந்து உன் கதையை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால ஏமாத்தாத, மக்களை முட்டாளன்னு நினைக்காத. 2026 26 வருஷம் ஆனாலும் நீ இப்படிதான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்ப. அதனால எலெக்ஷன் வரும் இல்லையா? எலெக்ஷன் வரும்போது பாரு, இன்னும் மாசமா உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூண் உன்னை காரி துப்பிட்டு போவாங்க.